மீன ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் விரய சனியாக சொல்லப்பட்டுள்ள விரய சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த 2025 ஜென்ம சனியாக பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே ஜென்மத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது தேவையில்லாத குழப்பத்துக்கு இடமாகும் அப்படிங்கிறது பொதுவான விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது குழப்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வருது அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். மீனராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கலுக்கு மேலே தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த சனி பயிற்சியில் இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக அவதாரம் எடுக்கிறதுனால, ஜென்ம சனியாக பயிற்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளவு சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறது விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். நல்ல நண்பர் நினச்சிக்கிட்டு இருப்போம், நல்ல நட்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்க மூலமாக தான் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு ஏற்படக்கூடிய சூழலும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒருவரை பார்த்த உடனே இவர் நல்லவர் அல்லது இவர் சரியில்லாதவர் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட முடியும். 10 பேர்த்த பார்த்து இவர் சரியில்லை அப்படின்னு 10 பேர்த்த ஒதுக்கினதுக்கப்புறம் 10ஆவதாக ஒரு நபரை நல்லவர் நம்புவீங்க இல்லையா, அவரு தான் இந்த 10 பேர்த்த விட மோசமாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை, பாசம் பாசம் அப்படிங்கிற 3 எழுத்து, மோசம் மோசம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சனியாக அதாவது ஜென்மச்சனி இந்த பயிற்சியில் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.